மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கணமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இது ஒன்று எல்லா பக்கம் தெளிவாக சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் 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 மக்களாகி உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தாங்கிற வரலாறு இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்தலைன்னா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படி சொல்லுவார். தொண்டர்களை தாய்மார்களை நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் கேட்டிருப்பேன், பத்திரமா திரும்பி போகணும். அப்படி உங்கள் பஸ்ஸையோ வாகனத்தையோ நிறுத்தணும்னு நினச்சா எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து 5 வண்டி 6 வண்டி ஒட்டுக்கா சேர்ந்து நிறுத்தி நின்று நிதானமாக போங்க. இது ஒரு எந்த ஒரு தலைவனும் சொல்லாத வார்த்தை. கண்டிப்பா இந்த வாரம் எந்த தலைவனும் இது நான் எதிர்பார்ப்பேன். ஒரு நிறைய மீட்டிங் நிறைய இடத்துல பார்த்துருப்பேன், இந்த மாதிரி வார்த்தை யாருமே சொன்னதே கிடையாது. தலைவனை தேடி வர தொண்டர்களும் பொதுமக்களும் வீடு பத்திரமா போய் சேரணுங்கிறது கேப்டன் கிட்ட தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். மற்றவங்க கிட்ட யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியும். எல்லாமே சுயநலவாதி மக்களை ஏமாத்துறாங்க. புரியுது. தினந்தோறும் ஒவ்வொரு அறிக்கைகள் மூலியமாக தன்னை எப்படி ஜனங்கிட்ட நிலைநிறுத்தினீங்கிறதுக்காக ஏமாத்துறாங்க. அது வீடுதோற இப்போ ரேஷன் பொருள் வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாரு. இப்போ சமீபத்தில் வந்திருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து வயது மூத்தோருக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த அரசியலில். இப்போ நீங்கள் இதை பற்றி நம்ம கேப்டன் ஆல்ரெடி அந்த சொன்னார் இல்லையா, அந்த வசனம் கொஞ்சம் சொன்னிக்கலாம் நல்லா இருக்கும். 2006 தேர்தல் அறிக்கையில் நம்ம கேப்டன் சொன்னது என்னென்னா, வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும். அந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்போது போலி ரேஷன் கார்டுகள் தடைபடி. அன்னைக்கு வந்து ரேஷன் கார்டு பெரிய அட்டை தான் இருந்தது. இன்னைக்கு தான் ஸ்மார்ட் கார்டு மாதிரி சிறுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மளிகை கடைக்காரர் கிட்டத்தட்ட மதுரை பக்கமாக கூட 56 ரேஷன் கார்டை வச்சிருந்தது நான் பேப்பர்லேயே கூட படிச்சிருக்கேன். அப்போ போலி ரேஷன் கார்டுகள் கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலியமாக பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அவங்க சொல்லும்போது கேப்டன் அவர்கள் 2006 அந்த வீடு தேடி ரேஷன் பொருட்கள் திட்டத்தை சொல்லும்போது அன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு டெல்லி அரசாங்கமாக இருக்கட்டும், ஆந்திர அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் நிறைவேற்றுறாங்க. நான் மனப்பூர்வமாக தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்றேன்.